இந்த வீடியோவில் ஒரு கீரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கீரை வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். எனக்கு வந்துட்டு இதை பற்றி தெரியாது. ஃபஸ்ட்டு நான் அமேசானில் தான் வந்துட்டு கீரைகள் வந்துட்டு நிறைய டைப் கீரைகள் வந்துட்டு வாங்கலாம், விதை வாங்கலாம்னு சொல்லிட்டு விதை வந்துட்டு வாங்கினேன். வாங்கினதில் இந்த முளைச்சிருக்கிறது வந்துட்டு வாட்டர் பீனட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற கீரையோடு இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. இது வந்து நம்ம கட் பண்ண தானாக வளர மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து விதை. நான் இப்படி தான் வாங்கியிருந்தேன் அமேசான்லேருந்து. இதை வந்து நம்ம டைரெக்டாக எல்லா கீரையும் போடுற மாதிரி நான் இப்போ வந்து வெறும் மாட்டு எருவில் தான் போட்டிருக்கேன். பசுமாட்டு சாணத்தை எருவாக்கி அந்த எருவை மட்டும் ஒரு சின்ன டப்பாவில் வச்சு அதில் வந்துட்டு விதைகள் போட்டிருக்கேன். இது போட்டுட்டு கரெக்டாக ஒரு 3 நாள்லேயே வந்துட்டு நம்மளுக்கு விதை வந்துட்டு முளைச்சி வந்துடுது. ஃபஸ்ட்டு 3 நாள் கழிச்சு இப்படி தான் இருந்துட்டு. ஸோ இதை வந்துட்டு நம்ம டெய்லி வந்துட்டு வேறு ஒரு கீரை சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரே கீரை சாப்பிட்ற மாதிரியும் இருக்காது. நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலும் இருக்கும். இதை வந்து நான் நெட்லேயும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். இதில் நிறைய வந்துட்டு ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டால் நம்மளுக்கு மறுபடியும் வந்துட்டு வளரக்கூடியது தான். ஸோ நம்ம டைரெக்டாக எல்லா கீரையும் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த கீரையும் வந்துட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் வந்துட்டு இதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு விட்டுட்டேன். மறுபடியும் வந்து இதில் வந்து துளுத்து வர ஆரம்பிச்சுது. தேங்க்யூ.